Hi friends, good morning. ஸோ எல்லோரும் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்க்க உட்காந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வேலை முடிக்கலைன்னா டக்குன்னு போய் அதை முடிச்சுட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கும் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் இயரிங் அதை பற்றியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துருக்க மாட்டீங்க, ப்ளஸ் இந்த வீடியோலையுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த இயரிங் நான் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து நான் குத்துனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கேப்பில் குத்துனேன். கீழே போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து ஜான்வரி 1 குத்துனேன். பெருசாக புண்ணெல்லாம் ஆகலை. மேலே செகண்டாக நான் குத்துனதில் வந்து லைட்டாக வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இருந்தது. சால்ட் வாட்டர் வச்சு அது சரியாயிடுச்சு. அந்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா April 1 வந்து குத்துனேன். எனக்கு ஒரு 3 மாதம் கேப் வந்து தேவைப்பட்டது. இதில் வந்து பெயின்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து குத்துனதுக்கு அப்புறமா அந்த பக்கத்துலேயே உடனே வந்து குத்த முடியாது. அது காதே ஒரு மாதிரி ரணமான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த கேப் விட்டு வந்து குத்துனேன். இன்னொன்று கன்ஷாட் பண்ணிங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கன்ஷாட் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் தோடை வச்சு பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து குத்துற செகண்டில் வந்து வலிக்காது. அதுக்கப்புறமா பெயின் வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், புண்ணாகும், காதில் சர்ஜரி பண்ணுற அளவுக்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து பத்தர்கிட்ட தான் வந்து குத்திக்கிட்டேன். கடையிலே பத்தர் இருப்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக மார்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா குத்தி விடுவாங்க. ஒன்று வந்து நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பத்தர்கிட்ட வந்து குத்தினேன். எனக்கு இந்த சைடு இயரிங்ஸ் போடணும் அப்படிங்கிறது ஒன்று போட்டால் பிடிக்காது. ஏன்னா நான் காலேஜ் டயத்துலேயே வந்து நிறைய பேர் போட சொன்னாங்க. பட் எனக்கு போட்டால் 2-3 போடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆசை. அதனால் வந்து குத்துனேன். அந்த புண்ணெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த புண்ணுங்கிறத விட இந்த ஒரு பெயின் லைட்டாக வந்து இருக்க தான் செய்யும். இந்த படுக்கிறப்ப மட்டும்தான், எப்போதும் பெயினாக இருக்காது. அந்த இடத்த யாராவது டச் பண்ணிட்டா, ஒரு சீப்பு பட்டுட்டா, முடிப்பட்டு இழுத்துட்டா, அந்த மாதிரிலாம் வந்து பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பபிள்ஸை வந்து நல்லா கசக்கிறது, அதை உடைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இயரிங்ஸ் வந்து நான் அமேசானில் வந்து வாங்கினேன். மீஷோலையுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. 2 லிங்க்குமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 25 இயரிங் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஒவ்வொரு இயரிங்லேயும் 3 இருக்கும். இப்போ பேர்ல் எடுத்திங்கனாக்கா 3 இருக்கும். அந்த லாவெண்டர் கலர் எடுத்திங்கன்னா 3 செட்டு இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கினேன். சரி, ஓகே. பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஈவினிங் தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு டிஷ்வாஷரை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற ஒர்க்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இந்த டிஷ்வாஷரை பொறுத்த வரைக்கும் நிறைய மிக்சடு கமெண்ட்டு, அதில் வந்து ஒரு 70% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது அடுக்கிற நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கையிலே விளக்கிடலாம், இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணணுமா, கரண்ட் ஆகும் ப்ளஸ் தண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி வந்து ஒரு 10 லிட்டர் தான் ஆகும். கரண்ட்டுமே ஒன்றும் பெருசாலாம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. மாதத்துக்கு ஒரு 150 ரூபா அந்த மாதிரி வேணால் உங்களோட இபி பில்லில் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இது ஆக்சுவலாக நான் எல்லோரும் இதை யூஸ் பண்ணுங்கன்னு எந்த வீடியோவிலையுமே சொல்லலை. என்ன மாதிரி கையில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து கொஞ்சம் எல்டராக இருக்காங்க, வெசல் வாஷிங்கில் ப்ராப்ளம் இருக்குது, ஷோல்டர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிச்சன் அப்ளையன்சஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதில் எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த டிஷ்வாஷர் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது யூடியூப்பில். யாருமே இந்த வாட்டர் ஹாட்னஸ்லாம் பற்றி பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எந்த பிராண்டு வேணாலும் வாங்கலாம். ஒரு 30,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 62-72 வரைக்கும் இருக்குது. நான் வாங்கினது பாஷில் 62,000 ரூபாய்க்கு 14+ செட்டிங் வந்து வாங்கிட்டேன். இருக்கிறதுலே பாஷில் இதுதான் வந்து ஹை ப்ரைஸ் இருக்கிறது. அப்புறம் சிமெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய பிராண்டில் இன்னுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவை, அந்த டெக்னீஷியனை வந்து வீட்டுக்கு வர சொல்லி உங்களோட ஹார்ட்னஸ்ஸு, டிடிஎஸ் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சாஃப்ட்னர் போட்டிருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. சாஃப்ட்னர் ஒன்றும் போடலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கேல் ஃப்ரீ டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரிவேரில் வந்து ஒன்று கிடைக்கிது. நான் வேணால் உங்களுக்கு ஒரு பிக்சர் போடுறேன். இந்த டிஷ்வாஷருக்கு எந்த இடத்துல தண்ணி வந்து சப்ளை ஆகுதோ அந்த பைப்பில் மட்டும் அதை கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கேல் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு அது இதில் ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஆனால் என்னோடய சால்ட் செட்டிங் லெவலை வந்து நான் டாப்பில் வந்து வச்சுருக்கேன். அதாவது வந்து நமக்கு ஒரு 2 மாதத்துக்கே 1 கிலோ சால்ட்டு தான், அதாவது டிஷ்வாஷர் சால்ட்டு தேவைப்படும் அப்படின்னா எனக்கு மாதத்துக்கே 2 கிலோ சால்ட் வந்து தேவைப்படுது. சரி, வாட்டர் சாஃப்ட்னர் வந்து போடுற வரைக்கும் நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து முன்னாடி நான் அந்த வீடியோலேயே சொன்ன மாதிரி தான். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யார் வீட்லேயுமே வந்து வாஷிங் மிஷின் கிடையாது. பட் இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து மாறலாம். ஏன்னா மிஷின் லைஃபாக இருக்குது, எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான மெய்டு வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா
இதில் வந்து டீ பாத்திரம்லாம் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டீ வந்து ரொம்ப அடி பிடிச்சிருந்ததுன்னா போகாது. அதை நம்ம லைட்டாக வந்து ஒரு வாஷ் கொடுத்துட்டு தான் வந்து போடணும். அதை ஸ்க்ரப் போட்டு அது சோப்பு கூட போட வேணாம், ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு தேய்ச்சிட்டு தான் நம்ம அதில் போடணும். ஸோ ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவளுக்கு பால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்டு இந்த ஈவினிங்கே வந்து குருமா வந்து நம்ம வச்சிடலாம். இன்றைக்கி சப்பாத்தி வந்து பிளான் பண்ணியிருந்தேன் நைட்டு டின்னருக்கு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பாட்டு கிளாஸ் போகிற வேலை இருந்தது, ப்ளஸ் வந்து ஹோம் ஒர்க், இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்தது. அதனால் நம்ம அதுக்கப்புறமா போனோன்னா ரொம்ப டயர்டாகிட்டோம். ஏன்னா நம்ம மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. ரொம்ப டயர்டாகிட்டோன்னா ஏதாவது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணலாமா, இல்லைனா ஹோட்டலில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ வாங்கிட்டு வர சொல்லிடலாமா, அந்த மாதிரிலாம் ஒரு தாட் வந்துடும். அதனால் எப்போதுமே நான் இன்றைக்கி சட்னினா ஓகே, அதை வந்து ஒரு 7:30 மணிக்கு அரைச்சோன்னா போதும். ஏன்னா நான் 8 மணிக்குள்ளே என்னோட டின்னரை வந்து முடிச்சுப்பேன். பட் இந்த மாதிரி சப்பாத்தி போடுறோம் இல்லை வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னாக்கா பிஃபோரே அந்த குருமாலாம் செஞ்சு வச்சுட்டு ப்ளஸ் வந்து அந்த மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சிடுறது தான் எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே நான் இருக்க மாட்டேன். ஓகே இன்றைக்கி டிஃபன் செய்யணும், சீக்கிரமாக படிப்பு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட கோவப்பட மாட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுலே ஒரு சிம்பிளான சப்பாத்தி குருமானா நான் கண்டிப்பாக இதை தான் சொல்லுவேன். இதுக்கு வந்து பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி இவ்வளோ தான் தேவை. எந்த காயும் தேவை கிடையாது. இதை ரொம்ப நேரம் வதக்கணும், நல்லா சுருள வதக்கணும், அதோட வெங்காயத்தோட கலர் மாறணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பரோட்டா வெளியில் வாங்குறப்போ ஒரு சால்னா கொடுப்பாங்க தெரியுமா, அது வெஜ் ஹோட்டலில் நான் சொல்கிறேன், அதோட டேஸ்ட் வந்து இதில் இருக்கும். ஏன்னா நமக்கு இது ஒரு மசாலா வந்து நம்ம அரைச்சி போடுவோம், அதுதான் அதோட டேஸ்ட்டுக்கு வந்து காரணம். அதுக்கு என்னெல்லாம் நம்ம சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேங்காய், சோம்பு, ஒரு 4 மிளகு, இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு, வேணும்னாக்கா உங்களுக்கு முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், இதெல்லாம் வந்து நல்லா நம்ம கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் வந்து நல்ல மையாக வந்து அரைச்சிக்கிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு பட்டை கிராம்பு வந்து தாளிக்கிறப்ப நாக்கில் படுறது பிடிக்காது அப்படின்னா 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் கூட இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோன்னா இதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு என்ன தாளிப்புக்கு நீங்கள் ரெகுலராக கொடுப்பீங்களோ அதை தாளிப்புக்கு கொடுத்து இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா கூட போட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை வந்து இதில் எடுத்து ஊற்றிட்டு ஒரு 2 விசில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஒயிட் குருமா மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு எனக்கு வெஜிடபிள் போடாமல் குருமாவே பிடிக்காது அப்படின்னாக்கா பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி காய்கறியுமே வந்து போட்டுக்கலாம். பட் நான் என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லை, அதனால இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு குருமா வந்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து கலர் இப்படி தான் இருக்கும். தக்காளியெல்லாம் இவ்வளோ பெருசுக்கு வதங்காமல் இருந்தாலே ஓகே தான். அது நல்லா வேகிறப்ப அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லுமே வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ இது வந்து இப்போ 2 விசில் வச்சுட்டோம்னாக்கா இது வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஹேண்ட்பேக்ஸ்லாம் ஒரு ஆசை வருது, நிறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம போட்டுட்டு போகிறப்ப சில பேர் கேட்குறீங்க, அது நான் நிறைய பிராண்டட் ஷோரூமில் இல்லை மாலில் வந்து வாங்கியிருக்கிறப்ப அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு வெளியில் எங்கே கிடைக்கிது போயெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து பிலோ 200 தான் நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு ஸ்லிங் பேக் மாதிரியும் இருக்குது, அதில் இந்த பீட்ஸு அந்த மல்டி கலர் போட்டிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நியர்பையாக எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாக்கா தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன். இன்னொன்று ஒரு கிச்சன் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டபிள் ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைசர் தான். நான் இந்த ப்ராடக்ட் இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ நான் ரொம்ப நேரமாக அந்த கவுண்டர் டாப் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி தேடுறப்ப எனக்கு இது கிடச்சிது. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிக்சியோட சைஸ் வந்து இருக்கும். இதில் நம்ம வீட்டில் இது வந்து ரொட்டேட் ஆகும், உங்களுக்கு தனித்தனியாக இதோட பார்ட்ஸை வந்து நம்ம கழட்டிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நைஃபு, உங்களோட பீலர்ஸு, சாப்பிங் போர்டு, இல்லை சப்பாத்தி கட்டை கொஞ்சம் வெயிட் கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து வச்சுக்கலாம். நிறைய ஸ்பூன்ஸ் வச்சுக்கிறீங்க, உங்களோட கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டு ஒரு 2-3 அட்டாச்மெண்ட்டை தனித்தனியாக கழட்டலாம். இந்த மாதிரி ஸ்பூன் அந்த ஹோல் இருக்குல்ல அதை வந்து கழட்டிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து ஒரு சிசர் வச்சுக்கலாம், ஒரு பீலர் வச்சுக்கலாம், ஒரு 4-5 இல்லை ஒரு 7-8 என்ன சொல்கிறது நைஃப் வந்து வச்சுக்கலாம். இது பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆகும். இதில் நம்மளோட சாப்பிங் போர்டை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சைடு என்ன சாப்பிங் போர்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்ல, ஸோ அந்த சைடு இருக்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அதனால் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கிச்சன் நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து நிஜமாகவே ஒரு சூப்பர் ஆப்ஷன் தான். இதில் 2 கலர் ஆப்ஷன் இருக்குது, ஒயிட் ஒன்று, க்ரீன் ஒன்று. நம்மளோட கிச்சன் ப்ளூ அப்படிங்கிறதுனால அதுக்கு சிமிலர் கலரை வந்து நான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன்.
என்னோடய சாப்பிங் போர்டு ரொம்ப நல்ல திக்கு தான், ஒரு 1 இன்ச் வந்து அதோட திக்னஸ் இருக்கும். அதுக்கே இது வந்து சூப்பராக வந்து செட் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து இருக்கும். இதில் நான் இன்க்ளூட் பண்ணாத விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது, வெளியில் போகிறது, பாட்டு கிளாஸ் அனுப்புறது, இதெல்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ, பை.